நீங்க அப்படியே நான் ஜூம் அவுட் பண்றேன். நீங்க குட் மார்னிங், வெல்கம் டு பிபி ஆன்லைன். இன்னைக்கு நம்ம முகமது சதக்ல நடக்கிற ஓப்பன் எக்ஸ்போ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்க பாஸ்கர் சாரோட யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். தம்பி, இந்த ப்ராஜெக்ட் யார் செஞ்சா? நான் தான். இந்த ப்ராஜெக்டோட பிரின்சிபல் என்ன? ப்ராஜெக்டோட இது பிரின்சிபல் என்னன்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக் டோர் சென்சார். இது வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, ஆல்ட்ராசோனிக் சென்சார் வச்சு யூஸ் பண்ணி கேட் வந்து ஓபன் பண்ற மாதிரி செஞ்சிருக்கோம். ஓகே, இதுக்கு நீங்க ஆர்டினோ போர்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க. இன்ஃபர்மேஷன் காண்டி இதுல இருந்து யூஸ் பண்ணிருக்கோம். நாங்க ஓகே கோடிங் கொடுத்து நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, தேங்க்யூ. உங்க பேர் என்ன? உங்க ப்ராஜெக்ட் என்ன? முகமது பாசிம். எங்கள் ப்ராஜெக்ட் மினி மிஸ்ட் மேக்கர். மினி மிஸ்ட் மேக்கரா? பிரின்சிபல் என்ன? இதோட பிரின்சிபல் வந்து ரோட்ல வந்து குண்டு குழியுமா இருக்கிறது இல்லை எக்ஸ்ட்ரா கிடக்கிற தண்ணியெல்லாம் வேப்பர் ஆக்கிடும். ஓகே, குட், தேங்க்யூ. உங்க பேர் என்ன? உங்க ப்ராஜெக்ட் என்ன? என் பேர் சுரீஷ். நான் வந்து நாங்கள் வந்து ஃப்ளேம் டிடெக்டர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பிரெட் போர்டில் வந்து நாங்கள் ஐஆர் சென்சார் வச்சுருக்கோம். நம்ம இப்போ ஃப்ளேம் காட்டணும்னா அது வந்து நமக்கு நார்மலாகவே க்ரீனாக தான் இருக்கும் ஆன் பண்ணும்போது. ஸோ நம்ம ஃப்ளேம் காட்டும் போது இங்கே ரெட் கலர் லைட் அதான் எல்இடி க்ளோ ஆகும். ப்ளஸ் நமக்கு அங்கே பஸ்ஸர் சவுண்ட் வரும், இண்டிகேட் பண்ணும். டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா? பண்ணலாம். மைக் டேய், நீ கொஞ்ச நேரம் எடுடா. டேய், மைக் எடுடா. பாஸ்கர் சார் இது மாதிரி பண்ணி நாங்க வந்து ரெடி அடிக்கிறீங்க. வாங்க ஈடிஸ்ல உடைச்சிச்சு. ஆமா சுரேஷ், ரெண்டு இன்டர்வியூ மட்டும் நீ எடு. அது வந்து அப்புறம் நான் பாத்துறேன். ஈடிஸ் பஸ்ஸர் போயிட்டோம். உங்களோட ப்ராஜெக்ட் என்ன? என் பேர் சையத் கைஃப். நான் வந்து விஎல்ஐசி டிபார்ட்மெண்ட். என்னோட நேம் வந்து யோகப்பிரியன் அண்ட் ஐம் ஆல்சோ விஎல்எஸ்சி டிபார்ட்மெண்ட். உங்களோட ப்ராஜெக்ட்? எங்களுக்கு வந்து டிராஃபிக் லைட் சிஸ்டம் வித் அடினோ. இது நாங்கள் வந்து பிரெட் போர்ட்லேருந்து கனெக்ட் பண்ணி இது கிரவுண்ட் சிஸ்டம்லேருந்து ஒயர் ஒன்று கொடுத்துருக்கோம். 3 லைட்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் லைட் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து கேபிள்லேருந்து பவர் சப்ளை பண்ணி ஆன் பண்ணும். ஸோ இது வந்து பேசிக்கலி வந்து டிராஃபிக் சிக்னல் எப்படி ஒர்க் ஆகுது அந்த மாதிரி அதே பிரின்சிபல் வச்சா மாதிரி. தேங்க்யூ. உங்க பேர் என்ன? உங்க ப்ராஜெக்ட் என்ன? பேர் சந்தோஷ். என் ப்ராஜெக்ட் வந்து என் பேர் கதீர் அகமது. என் பேர் ஆசிஃப். ப்ராஜெக்ட் வந்து டிசி ஏசி கன்வெர்ட்டர். இது வந்து டிசி சப்ளை வரும். பேட்டரியிலேருந்து டிசி சப்ளை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் போய் டிரான்ஸ்ஃபார்ம்லேருந்து டிரான்சிஸ்டர் வரும். டிரான்சிஸ்டர் வந்து மறுபடியும் டிரான்ஸ்ஃபார்ம் போகும். டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ஸ்டெப் அப் ஆகி ஏசியாக அவுட்புட் வரும். டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா? ஓகே. ஸோ இப்போ இதில் ஸ்டோர் ஆகிருக்கிறத வச்சு நீங்கள் இதில் ஏசியாக மாற்றி அதில் பண்ணுங்க. ஓகே, குட், தேங்க்யூ. ப்ராஜெக்ட் என்னது? பேர் சொல்லுங்கள். ப்ராஜெக்டோட நேம் தெஃப்ட் டிடெக்டர் அண்ட் எனர்ஜி கன்வர்ஷன். நாங்கள் வந்து இங்கே பீசோ எலக்ட்ரிக் சென்சார்ஸை யூஸ் எல்இடி லைட்டை எரிய வைக்கிறோம். அது போக தெஃப்ட் டிடெக்டர் ஒரு லேசர் வந்து எல்டிஆர் லைட் எமிட்டிங் லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர். அதில் வந்து லேசர் கிராஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது வந்து பஸர் இன்ஃபார்ம் பண்ணும். லேசரை தாண்டி யாராச்சும் தீப்ஸ் யாராச்சும் திருட போனாங்கன்னா, நமக்கு தெரியாமல் அன்னோன் பர்சன் என்ட்ரு ஆனாங்கன்னா அது வந்து நமக்கு அலாரம் கொடுக்கும். சரி, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்க. இருப்பா இதுதான் இதுல வீட்டுல வச்சோம்னா திருடனே வரமாட்டான். அவ்வளவுதான். இப்போ வந்து லேசர் வந்து எல்டிஆர்ல ஃபோக்கஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து யாராச்சும் ஒரு ஆள் கிராஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நமக்கு அலார்ம் அடிச்சு இன்ஃபார்ம் பண்ணும். இதுதான் எங்களோட ப்ராஜெக்ட். இது போக இன்னொன்று வந்து பீசோ எலக்ட்ரிக் சென்சர்ஸ். இந்த பீசோ எலக்ட்ரிக் வந்து ஜெனர் டயோட யூஸ் பண்ணி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதான் இன்னொரு ப்ராஜெக்ட். தட்ஸ் ஆல். சூப்பர். சுதானந்த வித்யாலயா.
ப்ளே பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க நேம் சொல்லி உங்க நேம் சொல்லுங்க. டி சுஜித்ரா. நெக்ஸ்ட் உங்க நேம். ஜீவிதா. எஸ் அனுஷ்கா. ஹலோ கைஸ், ப்ராஜெக்ட் உங்கள் நேம் இப்போ உங்கள் ப்ராஜெக்ட் நேம் சொல்லுங்கள். எங்களோட ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு ஐஆர் பேஸ்டு ஸ்விட்சிங் டிவைஸ். அது ஒன்று வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ என்னோட பேர் வந்துட்டு முகமது கத்தீப். சுபலக்ஷ்மி. ஐம் லோகமித்ரா. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ எங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு ஐஆரை பேஸ் பண்ணி நம்மளோட ஹோம் அப்ளையன்ஸில் வந்துட்டு ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி டாகல் பண்ணுற மாதிரி இது வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணுற எந்த ரிமோட்டில் வேணாலும் இது ஒர்க் ஆகும். இது ஒரு ஆல்ரெடி வந்துட்டு ரிமோட் என்ன பண்ணும், ஒரு 38 kHz வந்துட்டு ஃப்ரீக்வன்சி வந்துட்டு எமிட் பண்ணும். ஸோ எங்களோட ரிசீவர் என்ன பண்ணணும்னா அதை வந்துட்டு ரிசீவ் பண்ணி அது மூலயமா அந்த ரிலே ஆன் ஆஃப் பண்ணி அது மூலயமா அப்ளையன்ஸ் ஆன் ஆகும். ஸோ நாங்கள் எந்த ரிமோட்டை வச்சு எதை ஆன் பண்ணாலும் ஆன் ஆகும். ஸோ டார்கெட் பண்ணி அமுக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இப்போ எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த லைட்டை ஆன் ஆகணும்னா அந்த லைட்டை பார்த்து நாங்கள் அந்த எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலுமே அது ஆன் ஆகி அது மூலிமா ஆஃப் ஆகும். அந்த மானிட்டரிங் சிஸ்டம் பொறுத்தவரையும் எப்பவுமே நம்ம வந்துட்டு இண்டோர் அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணுவோம். ஸோ மஷ்ரூம்லாம் வளர்ப்போம்ல. ஸோ அது வந்துட்டு என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி தான் அது வளரும். டெம்பரேச்சர் வந்துட்டு நம்ம அதிகமாகவோ கம்மியாகவோ போயிடுச்சுன்னா அது அழுகி போயிடும். ஸோ என்ன ஆகும்னா நாங்கள் வந்துட்டு டெலகிராமில் ஒரு பாட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெலகிராம் பாட் மூலியமாக நாங்கள் வந்துட்டு ஸ்டேட்டஸ் பார்க்க முடியும். நாங்கள் அந்த ஸ்டேட்டஸ்ன்ற ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணோம்னா அது வந்துட்டு இஎஸ்பியில் வந்துட்டு இதாகிடும். இஎஸ்பியில் வந்துட்டு ரிசீவ் ஆகி அது மூலியமாக ஸ்டேட்டஸ் காட்டும். அந்த ஸ்டேட்டஸை வச்சு நம்ம டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சா கம்மியாகிடுச்சுன்றதை பார்த்து நம்ம லைட்டை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த லைட்லாம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற லைட்லாம் இருக்குல்ல, ஸோ அது மூலயமா அது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எங்களோட ப்ராஜெக்ட். லைட் டெமான்ஸ்ட்ரேட் வந்துட்டு லைட் நாங்கள் எந்த இதாக பண்ணாலுமே எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலுமே இது ஆன் ஆகும். ஸோ இதை பொறுத்த வரையும் ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னா இந்த ஸ்டேட்டஸ்ன்ற அது பண்ணோம்னா அந்த மெசேஜ் சென்ட் பண்ணோம்னா எங்களுக்கு ஸ்டேட்டஸும் டெம்பரேச்சர் இந்த இடத்துல காட்டும். டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகும். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு இப்போ இந்த லைட் ஆன் ஆகினா டெம்பரேச்சர் மாறணும். ஸோ அந்த லைட் நாங்கள் ஆன்ன்றது மூலிமா மெசேஜ் சென்ட் பண்ணால் அந்த லைட் வந்துட்டு ஆன் ஆகிடும். ஸோ செகண்ட் லைட் எங்களுக்கு ஆன் ஆகணும்னா நாங்கள் செகண்ட் லைட்டை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா செகண்ட் லைட்டோட மெசேஜ் டாகல் ஆகி செகண்ட் லைட் ஆன் ஆகிடும். ஸோ நாங்கள் இது மூலமாக ஆன் பண்ணிக்கலாம். நான் செகண்ட் லைட் ஆஃப் பண்ணுறேன். ஸோ நம்மளா ஃபஸ்ட்டு டெம்பரேச்சரை பார்த்து ஓகே டெம்பரேச்சர் ஓகேனா அது பண்ண தேவை. டெம்பரேச்சர் டிஃபர் ஆச்சுன்னா நாங்கள் இது மூலமாக சூப்பர். உங்கள் ப்ராஜெக்ட் என்ன? ஃபர்ஸ்ட் உங்கள் பேர் என்ன? என் பேர் இர்ஃபான், முகமது இர்ஃபான். நாங்கள் ஏஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட். நாங்கள் யூஐ/யூஎக்ஸ் டிசைன் பண்ணுறோம். ஓகே, உங்களோட டிசைனை காமிக்க முடியுமா? இது ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரிமைண்டர் ஆப் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இது வந்து தாத்தா பாட்டிங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெடிசன்ஸ்லாம் அவங்க மறப்பாங்க, ஃபுட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பேஜ். ஸோ இது கெட் ஸ்டார்ட். ஸோ பொதுவாக வந்து கிராண்ட்மாக்கெலாம் வந்து அதிகமாக ஃபோனே யூஸ் பண்ண தெரியாது. ஸோ இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால ஸோ நாங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ப்ரொஃபைல் பேஜ். ஸோ சென்ட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் லீவ் தி நோட்ஸ், அதான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத வந்து காட்டும். ஸோ இது நேம், ஏஜ், அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர், கேர் கிவர் நம்பர்னா ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மாதிரி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஹோம் பேஜ்.
ஸோ இது பிபி செக் பண்ணுற இன்புட்ஸ் அந்த அவுட்புட்ஸை வந்து எழுதிட்டு ஸோ அதோட அனாலிசிஸை வந்து இந்த ரிப்போர்ட் ஐகானில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அதை அனலைஸ் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ. ஹலோ. ஸோ உங்களோட ப்ராஜெக்ட், உங்களோட நேம் என்ன, உங்களோட ப்ராஜெக்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுதான் கார். மை நேம் இஸ் ஃபாயிஸ் முஸ்லின். இதுதான் ஃபேக்ட்ரி. இங்கே வந்து கெட்ட ஸ்மெல்ஸ்லாம் வந்து இங்கே சிம்னி மூலமாக வந்து இதில் வந்து ஃபுல்லாக கார்பன் வந்து அப்சார்வ், இது வந்து ஃபுல்லாக கார்பன் அப்சார்ப் ஆகிடும். அதுக்கு அடுத்தது வந்து இங்கே வெளியே வரப்போ க்ளீன் ஏராக வரும். தேங்க்யூ. அவ்வளோதானே, முடிஞ்சிச்சிங்களா? ஃபேன் ஏதாவது ஓடி காமிக்க முடியுமா? ஏதாவது டெமான்ஸ்ட்ரேஷன்? இங்க உள்ள ஃபேன் ஓடிட்டு இருக்கு. இது மூலமா காத்து இங்க மேல வந்து இங்கேயும் மோட்டார் இருக்கு, இங்க வாட்டர் பம்ப் மோட்டார் இருக்கு. இது மூலமா கார்பன் எல்லாம் பியூரிஃபை ஆகி இங்க கிளீன் ஏரா வரும். தேங்க்யூ. தேங்க்யூ. உங்க பேர் என்ன, இந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன? என் நேம் வீரசங்கர். இந்த ப்ராஜெக்டோட நேம் ஸ்மார்ட் இரிகேஷன் சிஸ்டம். இதோட பிரின்சிபல் என்னன்னா வாட்டரை சேவ் பண்றது. நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வாட்டரை நம்ம அது வந்து தவிர்க்கின்ற சோர்ஸ்ன்றதால நம்ம அவங்களுக்கு தரணும், அவ்வளோதான். இதுல வர வாட்டர் பியூரிஃபைடா இருக்குமா? இருக்கும். பியூரிஃபைடா இருக்குமா? டெமான்ஸ்ட்ரேட் பண்றீங்களா? புரியல. டெமான்ஸ்ட்ரேட் பண்றீங்களா? ஓகே. இதுல ஒரு கரெக்டா வாட்டர் லெவல் ஃபில் ஆயிட்டுனா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். திரும்பி வாட்டர் சாயில் ட்ரை ஆயிட்டுனா ஆட்டோமேட்டிக்கா சென்சார் சென்ஸ் பண்ணி அது வாட்டர் இது பண்ணும். அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ. உங்க நேம் என்ன, உங்க ப்ராஜெக்ட் என்ன? என் பேர் வந்து எம் ஹரிஹரன். இந்த ப்ராஜெக்ட் என்ன ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட். ஓகேவா? இது என்னப்பா, இதோட பர்பஸ் என்னன்னா, நம்ம இந்த ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே தானாவே ஆன் பண்ண முடியாது. ஓகேவா? யாராச்சும் ஆன் பண்ணணும், அது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒருத்தர் ஆன் பண்ணணும். ஆனால் நம்ம இந்த ஸ்ட்ரீட் லைட் ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் மூலியமா சென்சாரை வச்சு ஈவினிங் ஆன உடனே அந்த டார்க்னஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் வர முடியும். இதுதான் நம்ம ப்ராஜெக்ட். டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்க. இப்ப வந்து இது நம்ம சன்லைட்ல இருக்கு. சன்லைட் வெளிச்சமா இருக்கிறதுனால லைட் எதுவுமே எரியாது. இதுவே டார்க்னஸ் 6 மணி மேல ஆயிடுச்சுன்னா டார்க்னஸ் ஆயிடும்ல, அதனால அந்த டார்க்னஸ் புரிஞ்சுக்கிட்டு தானாவே லைட் எரிய ஆரம்பிச்சிடும் அந்த சென்சார் மூலியமா. இதுதான் நம்ம ப்ராஜெக்ட். மார்னிங் காலை இருந்தோடனே சன்லைட் பட்ட உடனே திரும்ப தானா நார்மல் நிலைக்கு வந்துடும். அவ்வளோதான். நம்ம மனுஷனோட யூசஸ் தேவையில்லை இதுக்கு, அதனால நார்மலா முடியும். தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன சொல்றீங்க? உங்க நேம் என்ன, உங்க ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்க நேம் என்ன, உங்க ப்ராஜெக்ட் என்ன? என் நேம் ஆர் சசிகுமார். நாங்கள் வந்து மேக்ஸ் சேட் பாட் செய்கிறோம். இதில் வந்து நம்ம கொடுக்குற ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுப்போம். டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது. இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ சேட் பாக்ஸ் வந்து ஏஐ யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட சேட் பாட்டோட சேட் இன்டர்ஃபேஸு. ஸோ கொஞ்சம் தள்ளாமல் ஸோ ஏற்கனவே ஒரு காப்பி பண்ணியிருக்க ஒரு கொஸ்டின் அதை நான் பேஸ் பண்ணுறேன். ஸோ கொஸ்டின் பாருங்கள். The sum of age of 3 siblings is 60. The oldest age is 6 years old and then the youngest age. If the middle child is 20, what are the other two? So first solution கொடுக்குது. The sibling age is 17 and oldest age is youngest age வந்து 17, oldest age வந்து 23 அப்படின்னு சொல்லுது. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். அந்த மாதிரி என்ன மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்னாலும் நம்ம கொடுக்கலாம். அனதர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ
ஸோ ஸ்கொயர் ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன், என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கொயர் ஆஃப் 2 இஸ் 4. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி ஒரு சாட் பாட் ரெடி பண்ணுறோம் மேக்ஸ். அவ்வளோதான். தேங்க்யூ. உங்க நேம் சொல்லுங்க, உங்க ப்ராஜெக்ட்டை பத்தி சொல்லுங்க. என் நேம் ஷேக் ஷக்கீர். இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து கார்பன் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஃபேக்டரி. இது என்ன பண்ணுன்னா, இப்போ கெட்ட காத்தெல்லாம் இப்போ வந்து என்விரான்மெண்ட்க்கு டைரக்டா போகுது கெட்ட காத்து, அது வந்து நம்ம பியூரிஃபை பண்ணி அனுப்புறது தான் இதோட நம்மளோட ப்ராஜெக்ட். இப்போ வந்து இது கெட்ட காத்து இருக்கா, இது வந்து கார்பன் அப்சார்ப்ஷன் ஃபில்டர். இதை நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கெட்ட காத்தை இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி நல்ல காத்தா என்விரான்மெண்ட் வெளில வரும். டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்க. டெமான்ஸ்ட்ரேட்லாம் இப்போ பாருங்க, இப்போ இது இருக்கா, இப்போ வந்து அங்க இருந்து ஃபேன் ஓடுது, அப்ப வந்து காத்தை வந்து அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணி இங்க வந்து உள்ள ஃபில்டர் இருக்கு, இதால அந்த ஃபுல்லா இதாகி இது அப்சர்வ் பண்ணி இந்த ஏர் எல்லாம் பியூரிஃபை பண்ணி இந்த வழியா வெளில வரும். தேங்க்யூ. தேங்க்யூ. உங்க நேம் சொல்லுங்க. உங்க நேம் சொல்லுங்க, உங்க ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. எனக்கு தெரியாதுடா. உங்க நேம் சொல்லுங்க, உங்க ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. எங்க நேம் வந்து ஹரிபிரசாத். எங்களோட இது வந்து டீம் நேம் வந்து சிக்மா போர்ட்டல். நாங்கள் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம் இபுக்குக்காக. இபுக் வந்து யார் வேணா அக்சஸ் பண்ணிக்கலாம், லைப்ரரி, காமன் லைப்ரரி மட்டும் செக் பண்ணிக்கோங்க. டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்க. இப்போ வந்து யார் வேணா இந்த புக்கை வந்து படிச்சுக்கலாம், யார் வேணா அப்லோடு பண்ணிக்கலாம் இந்த புக்கை. அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ. உங்க நேம் சொல்லுங்க, உங்க ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. இல்லை என் பேர் மோனீஸ்வர். என் பேர் சையத் ஹாலித். உங்க பேரை சொல்லுங்க. என் பேர் ரிஷிகேசன். சாதிக் பாஷா. ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. இது வந்து எமர்ஜென்சி அலாம்னா, இது இப்போ வந்து செக்யூரிட்டி அலாம். இது இப்போ இன்கேஸ் வந்து நைட் நேரத்தில் ஆன் பண்ணிக்கலாம், ஏதாவது திருடங்க உள்ள வந்தா சவுண்ட் கேட்கும். டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்க. கிட்டக்க போனாலே ஆன் ஆயிரும் ப்ரோ. அதுவே நீங்க தூரமா இருந்தா ஒரு 15 சென்டிமீட்டர் கிட்ட இருந்தா ஆன் ஆயிரும். அதுக்கு இதோட இது வந்து 15 சென்டிமீட்டர் மட்டும் தான் இது. அவ்வளோ. தேங்க்யூ. தேங்க்யூ. உங்க நேமும் உங்க ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. Hello, I'm Kadir from ECE second year. So my project is tank autofiller. Okay. So have a look at this. Okay. So now the tank is 0%. Okay. It's showing 13% is there. Okay. So இது என்ன பண்ணுனா, tank வந்து 20% கீழ இருந்தா automatically motor start to run. This one, right? See, hold this. It's running. Actually, it doesn't have enough power to pump the water. So I'm not putting into that. So let me just fill it manually. The percentage gets increased. Okay. Still it's running, right? Once it gets stopped, right? So it will stop automatically. Okay. So from now we don't need to control our motor or whatever. Like we don't call our mom. All right. This is our project. Have fun. அப்படியே இது எப்படி இருந்து சொல்லுங்க. நல்லா பட் அந்த பைப் கனெக்ட் பண்ணியிருந்தா நம்ம வந்து